முடிஞ்சோன்னா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவுலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவளின் மகனே அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தானை திட்டுறாங்க. யாரு? அவங்க அம்மாவை சொல்லி சொல்றான். நீ பாரு, ரெண்டகம்னா என்னது, இந்த துரோகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவளோடைய மகனே, நீ வந்துட்டு தாவீதுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? யாராவது இப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட போய் இப்படி ஃப்ரெண்டா இருப்பாங்களா? நீ தான் அவ்வளோ மோசமா இருக்க. அவன் இருக்கிற இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ ராஜாவாகவே மாட்ட. ஏன்னா அடுத்த அபிஷேகம் அவன் மேலே தானே இருக்கு. தேடி கூப்பிட்டு வா, நான் அவனை கொல்லதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோனத்தானுக்கு வருது. எதுக்குப்பா, எதுக்கு கொல்லணும்? ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஒருத்தனை கொல்லணும்னா ஒரு ரீசன் இருக்கணும்ல. அவன் ஒன்று தேசத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கணும், இல்லை உங்களுக்கு பண்ணியிருக்கணும். என்னதான் செஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சவுலுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டியை தூக்கி இப்ப யார் மேலே எறிறான்? யோனத்தான் மேலேயே எறிறான். யார் அது? அவன் பெத்த மகன். அவனுக்கு பார் கோவத்துல கண்ட்ரோலே இல்லாம நடந்துக்கிறான். ஏன்னா